தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A நான் என்ட்ரிக்கு பார்த்திங்கன்னா 6வது நாள் கவுன்சிலிங் முடிஞ்சிருக்கு. 6வது நாள் கவுன்சிலிங் முடிவில் ஒவ்வொரு கேட்டகரிலையும் இன்னும் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்ற வீடியோ நம்ம இதை ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? எவ்வளோ பேர் கலந்துக்கிட்டாங்கன்றது நம்ம அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ எவ்வளோ வேகன்சி இருக்குது ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் என்பதை இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரி வாரியாக எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ வேகன்சி இருக்குது அது ஒரு வீடியோ தனியாக மேக் பண்ண போகிறோம். ஓகேங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பாதி பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜென்ரல் பார்த்திங்கன்னா ஒதுக்கீடு பார்த்திங்கன்னா 709 557 ஃபுல்லாகிருச்சு. மீதி இன்னும் இருக்கிறது 152 இருக்குது. ஓகேங்களா? இந்த 152 பார்த்திங்கன்னா இன்னும் குறைஞ்சது பார்த்திங்கன்னா 3 நாளைக்கு ஓடும். ஓகேங்களா? ஜென்ரல் டேர்மில் 3 நாளைக்கு எடுக்கலாம். அதுக்கு ஜென்ரல் பிஎஸ் டீமில் பார்த்திங்கன்னா 196 16 பேருங்க ஃபுல்லாக இருக்குது. 180 இன்னும் இருக்குது. ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரியில் இன்னும் யாருமே எதுவும் எடுக்கலை. இது ஆர்த்தோ நேற்று எடுத்தது ஆர்த்தோ. ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் உமனில் பார்த்திங்கன்னா ஜென்ரல் டேம் உமனில் 289க்கு 260 எடுத்துட்டாங்க. இன்னும் 29 தாங்க இருக்குது. ஓகேங்களா? இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது. லேடிஸ் அதிகமாக எடுத்துட்டாங்க. இன்னும் 29 இருக்குது. ஜென்ரல் உமன் பிஎஸ் டீமில் 72க்கு 7 தான் எடுத்திருக்காங்க. 65 கிடக்கு இன்னும். ஓகேங்களா? ஸ்பெஷல் கேட்டகரியில் டெஸ்டிடியூ வீடோ 47க்கு 1 எடுத்திருக்காங்க. 46 கிடக்கு. ஓகேங்களா? அதுக்கடுத்து ஆர்த்தோ உமன் ஆர்த்தோ 1 எடுத்துருக்காங்க. 4க்கு 1 போய் மீதி 3 இருக்குங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து பிசி ஜென்ரலில் பாருங்கள். பிசி ஜென்ரலில் 609க்கு 384 எடுத்துட்டாங்க. இன்னும் 225 கிடக்கு. ஓகேங்களா? 225னா இன்றைக்கி ஒரு 50 பேர் வச்சுக்கோங்க. 50 வேணால் 4 20 50 60 தெரில. எவ்வளோ கலந்துருக்காங்கன்னு நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் எத்தனை நாளைக்கு வர நீடிக்குண்டு. அதுக்கடுத்து ஜென்ரல் பிஎஸ் டீமில் பார்த்திங்கன்னா 158க்கு 3 தாங்க எடுத்திருக்காங்க. 155 பிஎஸ் டீம் பார்த்திங்கன்னா அப்படியே கிடக்குங்க. ஓகேங்களா? ஸ்பெஷல் கேட்டகரியில் யாருமே எதுவுமே எடுக்கலை. ஓகேங்களா? அதுக்கடுத்து பிசி உமனில் பாருங்கள். பிசி உமனில் 252க்கு 163 காலியாகிடுச்சு. இன்னும் 89 இருக்குங்க. ஓகேங்களா? உமன் பிஎஸ் டீமில் 61க்கு 4 முடிஞ்சு இன்னும் 57 இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதுலேயும் ஸ்பெஷல் கேட்டகரி எதுவுமே எடுக்கலை பிசியில் உமனில். அதுக்கடுத்து எம்பிசி ஜென்ரலில் பார்த்திங்கன்னா 464க்கு 287 முடிஞ்சிருக்கு. இன்னும் 177 இருக்குது. ஓகேங்களா? 177னா 3018 3 நாளைக்கு நிற்கும். புதன் வியாழன் வெள்ளி, அதான் வெள்ளி வரையும் சொல்லாங்க. அதுக்கடுத்து ஜென்ரல் பிஎஸ் டீமில் பார்த்திங்கன்னா 126க்கு 3 தாங்க முடிஞ்சிருக்கு. இன்னும் 123 இருக்குது. ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரியில் எதுவுமே எடுக்கலை. அதுக்கடுத்து எம்பிசி உமனில் பார்த்திங்கன்னா 181க்கு 109 முடிஞ்சிருக்குங்க. இன்னும் 72 இருக்குது. 181க்கு 109 முடிஞ்சிருக்கு. இன்னும் 72 இருக்குது. உமன் பிஎஸ் டீமில் 48க்கு 1 தாங்க முடிஞ்சிருக்கு. இன்னும் 47 இருக்குது. ஓகேங்களா? ஸ்பெஷல் கேட்டகரி எதுவுமே இல்லை. யாருமே இன்னும் எடுக்கலை. அதுக்கடுத்து பிசிஎம் முஸ்லீம்ஸில் பார்த்திங்கன்னா பிசி ஜென்ரலில் பார்த்திங்கன்னா 88க்கு 44 முடிஞ்சிருக்கு. இன்னும் 44 கிடக்கு. ஓகேங்களா? ஜென்ரல் பிஎஸ் டீமில் 23க்கு 23 அப்படியே தான் கிடக்கு. ஸ்பெஷல் கேட்டகரி யாருமே இன்னும் எடுக்கலை. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பிசிஎம் உமனில் பார்த்திங்கன்னா பிசிஎம் உமனில் 31க்கு 11 முடிஞ்சு இன்னும் 20 இருக்குங்க. உமன் பிஎஸ் டீமில் 9க்கு 1 தாங்க முடிஞ்சிருக்கு. இன்னும் 8 கிடக்கு. ஓகேங்களா? இதில் ஸ்பெஷல் கேட்டகரி யாருமே எடுக்கலாம். எஸ்சி ஜென்ரலில் பார்த்திங்கன்னா 60க்கு 13 தாங்க முடிஞ்சிருக்கு. இன்னும் 47 இருக்குது. ஜென்ரல் பிஎஸ் டீமில் 22க்கு 22 அப்படியே தான் கிடக்கு. 22க்கு 22 அப்படியே தான் கிடக்கு. ஸ்பெஷல் கேட்டகரி இது யாரும் இல்லை. அதுக்கடுத்து எஸ்சிஏ உமனில் பார்த்திங்கன்னா எஸ்சிஏ உமனில் 23க்கு 3 தாங்க முடிஞ்சிருக்கு. இன்னும் 20 கிடக்கு. ஓகேங்களா? எஸ்சிஏ உமனில் 23க்கு 3 தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் 20 கிடக்கு. உமன் பிஎஸ் டீமில் 9க்கு 9 அப்படியே கிடக்கு. இதுலேயும் ஸ்பெஷல் கேட்டகரி யாருமே எடுக்கல. எஸ்சியில் பார்த்திங்கன்னா 340க்கு 135 பேருங்க எடுத்திருக்காங்க. இன்னும் 205 கிடக்கு. ஓகேங்களா? 340க்கு 135 205 கிடக்கு. ஜென்ரல் பிஎஸ் டீமில் 95க்கு 2 தாங்க எடுத்துருக்காங்க. இன்னும் 93 கிடக்கு. இதுலேயும் ஸ்பெஷல் கேட்டகரி பார்த்திங்கன்னா யாருமே எடுக்கலை. ஸ்பெஷல் கேட்டகரி யாருமே எடுக்கலை. அப்படியே தான் கிடக்கு எல்லாம்.
அடுத்து எஸ்சி உமனில் பார்த்தீங்கன்னா 139க்கு 73 தாங்க முடிஞ்சிருக்கு, இன்னும் 66 கிடக்கு. உமன் பிஎஸ்டிஎம்மில் 36க்கு 1 தான் முடிஞ்சிருக்கு, இன்னும் 35 கிடக்கு. ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஸ்பெஷல் கேட்டகரி எதுவுமே வரல. ஓகேங்களா. அதுக்கடுத்து எஸ்டி கேண்டிடேட்டு இன்னும் ஒரு ஆள் கூட வரலங்க. எஸ்டி கேண்டிடேட் யாருமே வரலங்க, அப்படியே தான் கிடக்கு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4686க்கு 2081 ஃபுல்லாக இருக்குது, இன்னும் 2605 கிடக்கு. ஓகேங்களா. 2605 இன்னும் எத்தனை நாள் சார் நிற்கின்றது நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். ஓகேங்களா. இன்னும் எத்தனை நாள் பிசி எம்பிசி நிற்கும், எஸ்சி நிற்கும், அதெல்லாம் நான் அடுத்த வீடியோவில் சொல்லிடுறேன். ஓகேங்களா. எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க அதை வச்சுன்னு சொல்ல முடியும். இது அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் டிஎன்பிஎஸ்சி செக்ரட்டரியேட் அந்த இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். டோட்டலாக 21க்கு 20 முடிஞ்சிடுச்சு, இன்னும் ஒன்று தான் கிடக்கு. ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்து சமய அறநிலைத்துறை இன்றைக்கி அடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பார்ப்போம் என்னான்ட்டு. இது அசிஸ்டன்ட் செக்ஷன் பிஎல் முடித்தவங்களுக்கு கூடியது. இது வந்து பார்த்திங்கன்னா 16க்கு 3 தான் க்ளோஸ் ஆகிருக்கு, இன்னும் 13 கிடக்கு. ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா எம்காம் முடித்தவங்களுக்கு கூடியது. 7க்கு 3 தாங்க முடிஞ்சிருக்கு, இன்னும் 4 கிடக்குங்க. 7க்கு 3 தான் முடிஞ்சிருக்கு, 4 கிடக்கு. அதுவும் பார்த்திங்கன்னா ஜென்ரலில் முடிஞ்சிச்சு. பிசி ஜென்ரலில் 2க்கு 1 கிடக்கு, எஸ்சி உமனில் 1 கிடக்கு, எம்பிசி ஜென்ரலில் 2 கிடக்குங்க. ஓகேங்களா. அதுக்கடுத்து பாருங்கள். அதுக்கடுத்து இது வார்டன். ஓகேங்களா. ஒன்லி ஆர்மி மேனை வச்சு ஃபில் பண்ணுறது. அதுக்கடுத்து இந்து சமய அறநிலைத்துறை இது பாருங்கள் எவ்வளோ ஃபுல்லாக இருக்குண்டு. ஜென்ரலில் ஃபுல்லாகிடுச்சு, 32க்கு 32 ஃபுல்லாகிடுச்சு. பிஎஸ்டிஎம்மில் 10க்கு 2 தான் ஃபுல்லாகிருக்கு, 8 கிடக்கு. ஸ்பெஷல் கேட்டகரி யாருமே எடுக்கல. ஓகேங்களா. ஜென்ரல் உமனில் 14க்கு 14 ஃபுல்லாகிடுச்சு. உமன் பிஎஸ்டிஎம்மில் 4க்கு 1 ஃபுல்லாக இருக்குது, 3 கிடக்கு இன்னும். ஓகேங்களா. அடுத்து பிசி ஜென்ரலில் பாருங்களேன் முடிஞ்சு நினைக்கிறேன். பிசி ஜென்ரல் 32க்கு 32 முடிஞ்சிச்சு. ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 8க்கு 1 தான் முடிஞ்சிருக்கு, இன்னும் 7 கிடக்குங்க. ஸ்பெஷல் கேட்டகரி எதுவுமே இல்லை. பிசி உமனில் 14க்கு 14 முடிஞ்சிச்சு. இந்து சமய அறநிலையத்துறை வலிச்சு எடுத்துட்டாங்க. பிசி உமனில் வந்து பார்த்திங்கன்னா உமன் பிஎஸ்டிஎம்மில் 4க்கு 4 அப்படியே தான் கிடக்கு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எம்பிசி ஜென்ரல் 20க்கு 20 முடிஞ்சிச்சு. ஜென்ரல் பிஎஸ்சி 6க்கு 1 எடுத்துருக்காங்க, 5 கிடக்குங்க. ஓகேங்களா. எம்பிசி உமனில் 10க்கு 10 முடிஞ்சிச்சு. ஓகேங்களா. இங்கே பாருங்கள் பிஎஸ்டிஎம் உமன் பிஎஸ்டிஎம்மில் 2க்கு 2 அப்படியே தான் கிடக்கு. ஓகேங்களா. 2க்கு 2 அப்படியே தான் கிடக்கு. நான் முடிஞ்சுன்னு நினச்சேன். எஸ்சிஏ பொறுத்தவரை அப்படியே தான் கிடக்கு. எஸ்சிஏ ஜென்ரலில் 1க்கு 1 அப்படியே தான் கிடக்கு. ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1க்கு 1 அப்படியே தான் கிடக்கு. எஸ்சிஏ உமனில் பார்த்திங்கன்னா 3க்கு 1 எடுத்துருக்காங்க, இன்னும் 2 கிடக்குங்க. எஸ்சியில் பார்த்திங்கன்னா 16க்கு 6 முடிஞ்சிருக்கு, இன்னும் 10 கிடக்குங்க. பிஎஸ்டிஎம்மில் 4க்கு 4 அப்படியே தான் கிடக்கு. ஓகேங்களா. எஸ்சி உமனில் 7க்கு 3 பேர் எடுத்துருக்காங்க, 7க்கு 3 பேர் எடுத்துருக்காங்க, 4 கிடக்கு. ஓகேங்களா. எஸ்டி கேண்டிடேட் யாருமே எடுக்கல. டோட்டலாக 219க்கு 137 முடிஞ்சிருக்கு, இன்னும் 82 இருக்குங்க. ஓகேங்களா. இந்து சமய அறநிலைத்துறை எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். ஓகேங்களா. இது ஹேண்ட்லூம் இன்ஸ்பெக்டர் ஏற்கனவே முடிஞ்சு. இது கோஆப்ரேட்டிவ் இன்றைக்கி எத்தனை பேர் கலந்துருக்காங்க பார்ப்போமா. இந்த ஜென்ரலில் ஒரு 4 பேர் கலந்துருக்காங்க. அப்புறம் இது ஏற்கனவே கலந்துதான் என்னது இல்லை. ஜென்ரலில் வந்து 141க்கு 4 முடிஞ்சு 137 இருக்குது. பிஎஸ்டிஎம் அப்படியே தான் கிடக்கு. இங்கே பாருங்கள் ஜென்ரலில் உமனில் பார்த்திங்கன்னா 59க்கு 13 பேர் கலந்துருக்காங்க, பரவாயில்ல. 46 கிடக்கு. ஓகேங்களா. உமன் பிஎஸ்டிஎம்மில் 16க்கு 16 அப்படியே தான் கிடக்கு. பிசி ஜென்ரல் அப்படியே தான் கிடக்கு, யாரும் எடுக்கலை போல். ஃபஸ்ட்டு ஜென்ரலில் காலி பண்ணியிருக்காங்க, ஒரே போஸ்ட் தானே, அதனால் ஜென்ரலில் எடுக்கிறாங்க. ஜென்ரலில் வந்து காலி பண்ணிகிட்டே வராங்க. ஓகேங்களா. யாருமே எடுக்கலை. இது மேக்ஸிமம் யாரும் எடுத்துருக்க மாட்டாங்க கேஸ்ட்டில். ஏன்னா ஒரே போஸ்ட்னால ஜென்ரலில் மட்டும் காலி பண்ணிட்டு வருவாங்க, யாருமே இல்லை, எல்லாம் 0 தானே. அதாவது 928க்கு 17 முடிஞ்சு 911 நடக்குது. நேற்று 11 க்ளோஸ் ஆகிடுச்சு, இன்றைக்கி 17. எத்தனை பேர்? 6 பேர் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா. 6 பேர் இது எடுத்திருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் ஃபினான்ஸ் வேகன்சி அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா பிகாம் வந்தது முடித்தது. இது எத்தனை கிடக்குன்னு பாருங்கள். 18க்கு 6 முடிஞ்சு இன்னும் 12 இருக்குங்க. ஓகேங்களா. பிகாம் முடித்தவங்களுக்கு 18க்கு 6 போய் 12 கிடக்கு. ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அவ்வளோதாங்க. ஓகேங்களா.
இன்னும் எவ்வளோ பேர் ஒவ்வொரு கேட்டகரிலையும் எவ்வளோ சார் கலந்துக்கிட்டாங்க அப்படின்ற வீடியோ நான் கட்டாயம் அடுத்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? அதில் எவ்வளோ பேர் கலந்துக்கிட்டாங்கன்னு வச்சுதான் இன்னும் உங்களுக்கு எத்தனை நாளைக்கு நீடிக்கும், பிசியாலும் சரி, எம்பிசினாலும் சரி, எஸ்சினாலும் சரி, பிசிஎம்னாலும் சரி எத்தனை நாளைக்கு நீடிக்கும் அப்படின்றது சொல்ல முடியும். ஓகேங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து நிற்கும். ஓகேங்களா? உங்களுக்கு வேறு எது தேவைப்பட்டாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு ரெக்டிஃபை பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஓகே, நன்றி, வணக்கம்.